விராட பருவம். அனைத்தையும் எடுத்துச் சென்று விடுவதாக தென்தொழுவத்தின் இடையர்கள் அவனுக்கு செய்தி கொண்டு வந்தனர். வலிமைமிக்க கீச்சகனின் மரணத்தின் காரணமாகவே இந்த துணிச்சலான படையெடுப்பு நிகழ்ந்திருக்க வேண்டும் என மன்னன் யூகித்தான். ஆயினும் அவன் விரைவாக தன் படையை திரட்டினான். அவனுடைய சகோதரர்களும் அவனுடன் சேர்ந்து கொண்டனர். கங்கா தன் சேவையை தானாக முன்வந்து வழங்கினான். தனக்கு போர்க்கலையில் நல்ல பயிற்சி இருப்பதாக அவன் கூறினான். மேலும் திடகாத்திரமான சமையல்காரன் வலலா, திறமையான குதிரைக்காரன் தாமகிரந்தி, அச்சமற்ற இடையன் தந்திபாலா ஆகியோரையும் அவன் பரிந்துரைத்தான். அரண்மனை பணியாளர்களுடன் புதிதாகச் சேர்ந்திருந்த அவ்நால்வரிடமும் போர்த்திறன் இருப்பதை விராடன் உணர்ந்தான். நம்பிக்கைக்குரிய ஆனால் அறியப்படாத அந்த வீரர்களுக்கு கவசங்களையும் தேர்களையும் வழங்குமாறும் அவன் உத்தரவிட்டான். தனக்கும் தன் மற்ற வீரர்களுக்கும் அரசன் காட்டிய உபசரிப்பிற்கு நன்றிக்கடன் செலுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததால் கங்கா மகிழ்ச்சியடைந்தான். அரசன் விராடனின் தலைமையில் மத்ஸ்ய படை திரிகர்த்த படையை மிகுந்த வேகத்துடன் துரத்திச் சென்று சூழ்ந்து கொண்டது. ஒரு போர் மூண்டது. சண்டை உக்கிரமாக இருந்தது. இரு தரப்பிலும் உயிர் இழப்பு அதிகமாக இருந்தது. சுசர்மா விராடனை கைதியாக பிடித்தான். அந்த கொடிய செயல் மத்ஸ்ய படையின் படைவீரர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. அது சிதறி ஓடத் தொடங்கியது. ஆனால் புதிதாக தன்னார்வத்துடன் முன்வந்த வீரர்கள் அந்த நெருக்கடியைச் சமாளித்து எழுந்தனர். அவர்கள் நிலைகளை எடுத்துக்கொண்டு படைக்குள் தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஊட்டி அதை ஒன்று திரட்டினர். வீழ்ச்சியடைந்து கொண்டிருந்த படை மீண்டெழுந்தது. அன்றைய நாளின் தலைவிதியில் ஒரு வியத்தகு மாற்றம் ஏற்பட்டது. கங்காவின் தூண்டுதலால் சமையல்காரன் என்று சொல்லிக்கொண்ட வலலா விராடனை காப்பாற்ற விரைந்தான். அவன் ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கும் நோக்கத்தில் அதை அணுகினான். உடனே கங்கா எச்சரித்தாள், உனக்கு பிடித்தமான உனது உபாயத்தை இங்கே பயன்படுத்தாதே. இன்னும் சில நாட்களுக்கு நமது அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்ள நம்மால் முடியாது. ஒரு சாதாரண மனிதனைப் போல போரிடு. வலலா தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அறிவுறுத்தப்பட்டபடியே செயல்பட்டான். அவன் சுசர்மாவை தோற்கடித்து அவனது கைகளையும் கால்களையும் கட்டி தனது தேருக்கு கொண்டு சென்றான். எதிரி படை சரணடைந்தது. தன்னை காப்பாற்றியவர்களுக்கு விராடன் மிகுந்த நன்றியுணர்வுடன் இருந்தான். இந்த வெற்றி நகரத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அது அந்த செய்தியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது. மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். தங்கள் வெற்றி பெற்ற மன்னனை தகுந்த முறையில் வரவேற்பதற்காக அவர்கள் நகரத்தை அலங்கரித்தனர். தான் படையெடுக்கும் நாளில் விராடம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் என்ற துரியோதனனின் கணிப்பு சரியானதே. அவன் தனது வலிமைமிக்க படையுடன் வடக்கு பண்ணைக்கு அணிவகுத்துச் சென்று கால்நடைகளை தனது தலைநகரை நோக்கி ஓட்டிச் சென்றான். பண்ணையின் பொறுப்பாளர்கள் செய்வதறியாது தவித்தனர். கொள்ளையை பற்றி தெரிவிக்க அவர்கள் நகரத்திற்கு ஓடினார்கள். ஆனால் மன்னனின் அவை காலியாக இருப்பதை கண்டார்கள். அவர்கள் நடன மண்டபத்திற்கு விரைந்து சென்று இளவரசர் உத்தரன் வீணை வாசித்துக் கொண்டிருப்பதை கண்டார்கள். தாக்குதலை பற்றி கேள்விப்பட்ட இளவரசர் ஒரு நல்ல தேரோட்டி இல்லாதது குறித்து கவலை கொண்டார். அவர் பெருமிதத்துடன், ஒரு போரில் பாதி வெற்றி தேரோட்டியை பொறுத்தது. என்னிடம் ஒரு நல்ல தேரோட்டி இருந்திருந்தால் அர்ஜுனனைப் போல நானும் கௌரவர்களை மூர்க்கமாக விரட்டியடித்திருப்பேன் என்றார். அதற்கு சைரந்திரி, இந்த பிருஹன்னலா ஒரு சிறந்த தேரோட்டி, அதே அளவு ஒரு சிறந்த இசைக்கலைஞர் மற்றும் நடனக் கலைஞர் என்று பதிலளித்தார். அந்த அவசர நிலையை கருத்தில் கொண்டு அந்த பெண்ணும் அழைப்பிற்கு செவிசாய்த்து கவசங்களை அணிந்து குதிரைகளை தேரில் பூட்டி இளவரசரை பண்ணையை நோக்கி ஓட்டிச் சென்றார். கைகளில் ஆயுதங்களுடன் உத்தரன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன்னால் முடிந்ததைச் செய்யும் உறுதியுடன் தேரில் ஏறிச் சென்றார். பிருஹன்னலா கௌரவ படையின் இருப்பிடத்தை கண்டறிந்து தேரை அங்கு ஓட்டிச் சென்றான். ஆனால் அணிவகுத்து நின்ற அந்த வீரம் மிக்க வீரர்களைக் கண்ட உத்தரன் பயந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தேரிலிருந்து கீழே குதித்து ஓடினான். ஆனால் பிருஹன்னலா அந்த இளவரசனை துரத்திச் சென்று அவனுக்கு தைரியத்தை ஊட்டினான். இளவரசன் நடுங்கிக் கொண்டிருந்தான். பல நாயகர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு கோழையாகத் தொடங்கி ஒரு வீரம் மிக்க போர்வீரனாக முடித்திருக்கிறார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த காட்சி கௌரவ படைக்கு மிக அருகில் அமைக்கப்பட்டிருந்ததால் அதில் இருந்த அனைவராலும் அதை காண முடிந்தது. அந்த பெண் தேரோட்டிக்கு ஒத்த குணாதிசயங்கள் இருப்பதாக துரோணர் யூகித்தார். அவை அர்ஜுனனுடையவை.
தனிமையில் வாடும் அந்த இளவரசனை பண்பற்ற கோழையான ஒரு பெண் தேரோட்டுகிறாள் என்று கண்ணன் யூகித்தான். அர்ஜுனனை இந்த பலவீனமானவனுடன் தொடர்புபடுத்துவது அபத்தமானது. ஆனால் கிருபர் துரோணரின் கருத்துக்களை ஆதரித்தார். அந்த ஆதாரமற்ற யூகங்கள் அனைத்தாலும் துரியோதனன் கோபமடைந்தான். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த உலகமே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவன் இருந்தான். பிருஹன்னலா மன்றாடிய இளவரசனை பிடித்து அவனை தேற்றினாள். பயப்படாதே. கடினமான சூழ்நிலையிலிருந்து தப்பி ஓடுபவன் எதையும் சாதிப்பதில்லை. பயம் ஒரு மனிதனை அழித்துவிடும். நீ தேரை ஓட்டு. நான் எதிரியை தோற்கடித்து உன் பசுக்களை மீட்டுத் தருவேன். அதன் பெருமை உனக்கே சேரும். இவ்வாறு கூறி அவனை தேரில் ஏற்றி சுடுகாட்டிற்கு அருகிலுள்ள ஒரு மரத்தை நோக்கி அதை ஓட்டிச் செல்லும்படி கூறினாள். பிருஹன்னலா இளவரசனிடம் மரத்தில் ஏறி சடலம் போல் தோற்றமளிக்கும் அந்த பொருளை அப்புறப்படுத்தி அதிலுள்ள பொந்திற்குள் பார்த்து அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த தோல் உரையை எடுக்குமாறு கூறினாள். உத்தரன் அறிவுறுத்தப்பட்டபடியே செய்தான். ஒரு பெரிய கொள்கலனைக் கண்டு அவன் பிரமித்தான். அவன் அதை கீழே கொண்டு வந்தான். அதை திறந்தபோது சூரியனைப் போல் பிரகாசிக்கும் ஆயுதங்கள் அதற்குள் காணப்பட்டன. இளவரசனின் ஆர்வம் எல்லையற்றதாக இருந்தது. உண்மை அவனுக்கு இவ்வாறு வெளிப்பட்டது. இந்த ஆயுதங்கள் பாண்டவர்களாகிய எங்களுடையவை. கங்கன் வேறு யாருமல்ல, யுதிஷ்டிரன்தான். உங்களின் புதிய திடகாத்திரமான தலைமை சமையல்காரன் பீமன். நான் அர்ஜுனன். குதிரைக்காரனான தமகிரந்தியும் இடையனான தந்திபாலனும் முறையே நகுலனும் சகாதேவனும் ஆவர். பணிப்பெண் சைரந்திரனி எங்கள் ராணி திரௌபதி. நாங்கள் அனைவரும் தஞ்சம் புகுந்துள்ளோம். ஓராண்டு காலம் உங்கள் ராஜ்யத்தில் நாங்கள் தலைமறைவாக இருக்கப் போகிறோம். இன்னும் சில நாட்களில் எங்கள் உண்மையான அடையாளம் வெளிப்படும். அதுவரை தயவு செய்து எங்களை உங்கள் பெற்றோரிடம் கூட வெளிப்படுத்தாதீர்கள். இளவரசர் திகைத்து போனார். அந்த வெளிப்பாட்டை கேட்டு அவர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். அவர் தேரோட்டியாகச் செல்ல வெறுமனே ஒப்புக்கொண்டார்.